ஹை ஃபோக்ஸ் இது அந்த சினி பைட்ஸோட பார்ட். ஓகே, அட்லீஸ்டாக வந்து அடுத்து வந்து அல்லு அர்ஜுன் வச்சு தான் படம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடுச்சு. அதில் மிருனால் தக்கூர் தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜான்வி கபூரும் அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயினாக நடிக்கிறாங்க. பிகாஸ் இந்த படத்தில் 2 அல்லு அர்ஜுன், ஒரு அல்லு அர்ஜுனுக்கு மிருனால் தக்கூர், இன்னொரு அல்லு அர்ஜுனுக்கு வந்து ஜான்வி கபூர். அதுக்கப்புறமேட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ வந்து கூலி அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. அண்ட் ஒன் மோர் பஸ்ஸும் போயிட்டு இருக்கு. அவர் வந்து ஹீரோவாக அடுத்த ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் லோகேஷ் கனகராஜ் வந்து சூர்யா சாரை வச்சு இரும்புக்கை மாயாவி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறதா அவரே சொல்லியிருந்தா. அவருடைய 2வது படமாக இருக்க வேண்டிய படம். பட் வந்து அப்போது நான் போயிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜுக்கு எனக்கு இப்போ இது ரொம்ப பெருசாக தெரியும்னு சொல்லிட்டு நானே அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போது அந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் கிடையாது, அமீர் கான் சொல்கிறாங்க. இதுக்கும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த பஸ் வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. தென் லைக்கா ப்ரொடக்ஷன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் வந்து ஃப்ளாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்து எந்த படமே வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, அது இழுத்து மூட போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நேர்மாக அடுத்த 3 வருஷத்தில் 9 படம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு சாக வச்சு, தனுஷ் சாக வச்சு, ரஜினி சாக வச்சு, கமல் சாக வச்சு, இவங்க எல்லாரையுமே வச்சு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. பட் அவங்க மட்டும் கிடையாது, மகாவீர் ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியனில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி அடுத்த 3 வருஷத்தில் 9 படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன படம் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சினிமா பேச்சு அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய நியூஸோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.